ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ்க்குமே இருக்க ஒரு ட்ரீம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம், டைமண்ட்லாம் வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் ஆனது, அதெல்லாம் பெரிய பணக்காரங்க தான் போடுவாங்க அப்படின்னு. நான் சின்ன போதில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டைமண்ட்லாம் நல்ல வசதியானவங்க தான் போடுவாங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஏக்கமா இருக்கும், நம்மளும் டைமண்ட்லாம் போட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பா டைமண்ட்ல ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே டைமண்ட் மேலே எனக்கு ஒரு சின்ன க்ரஷ் இருந்துச்சு. ரிலேஷன் பார்ட்டி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என் பேத்திக்கு பாரு நாங்க டைமண்ட்ல கம்பல் வாங்கி கொடுத்துருக்கோம், மூக்குத்தி வாங்கி கொடுத்துருக்கோம், உன் பொண்ணுக்கு வாங்கி தரலையான்னு கேட்பாங்க. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, நாங்களும் ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே ரிலேஷனோட ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நான் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோட அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு என்னையும் என் தம்பியும் படிக்க வச்சாங்க. காலேஜ் முடித்த உடனே நான் ஒரு ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதும் 1 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பஸ்ஸில் போயிட்டு வரத்துக்கு. அதுக்கப்புறம் டியூவில் நான் வந்து என்னோட சேலரியை வச்சு ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன். என் தம்பியும் படிச்சிட்டு இருந்தான். அவனுக்கே ஃபீஸ் கட்ட எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால அப்போ எங்களால் நகை சேர்க்க முடியல. அவன் படிச்சு முடிச்சதும் என்னோட சேலரியில எங்க அம்மா வந்து நகை சீட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. நாங்க 4 பேரும் உழைச்சதால தான் நகை சேர்க்க முடிஞ்சுது. நான் சொல்றது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கண்டிப்பா புரியும். இப்படிதான் என்னோட டைமண்ட் வாங்குற கனவும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே வந்துச்சு. அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு சர்ப்ரைஸா என்னோட ஹஸ்பண்ட் டைமண்ட் ரிங் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு யாருமே சர்ப்ரைஸ்லாம் பண்ணதில்லை. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் காசு சேர்த்து வைப்பேன், ஆனால் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா டைமண்ட்க்கு ரீசேல் வேல்யூ கம்மிங்கிறதால. இப்போ போன வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு டைமண்ட் பெண்டன்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு தான் எனக்கு கையில் கிடச்சிது. ஏன்னா காசு சேர்த்து வைக்கணும் இல்லையா. இதை வாங்கவே நான் வந்து ஒரு 4-5 கடை ஏறி இறங்கியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஜிஆர்டி போனேன். ஜிஆர்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங் வேஸ்டேஜே 21% தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 21%க்கு மேலே கலெக்ஷன்ஸ் தான் நல்லாவும் இருந்துச்சு, நிறையவும் இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு 21% வேஸ்டேஜுங்கிறது அதிகமாக பட்டுச்சு. ஸோ நான் வேற கடைக்கு மூவ் ஆன் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் லலிதாவில் ட்ரை பண்ணலான்னு போனேன். லலிதாவில் வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருந்தது, 18 to 20% வரைக்கும். ஆனால் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. சரி, நான் ஸ்ரீகுமரன் போனேன். ஸ்ரீகுமரன்ல கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் போனப்போ தான் அப்படி இருந்துச்சான்னு தெரியல. அங்கே கலெக்ஷன்ஸும் சுத்தமாக இல்லை, வேஸ்டேஜும் வந்து 20-21% நியர்லி சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீகுமரன்ல நான் சீட்டு போட்டிருக்கேன். அதை சீட்டு கட்ட போகும்போது சும்மா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமே போகும்போது கோல்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் டைமண்டுக்கு கலெக்ஷன் சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம அண்ணாச்சி கடைக்கே போகலான்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் எலைட்டுக்கு போனேன். அங்க டைமண்டுக்குன்னே தனியா ஒரு ஃப்ளோரே இருக்கு, சாரி பில்டிங்கே இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல ஒரு ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. லைக் ஸ்டெட், ரிங்கு, பிரேஸ்லெட், நெக்லஸ் அந்த மாதிரி. எனக்கு பெண்டன்ட் கலெக்ஷன் காட்டுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கான ஃப்ளோர்ல எனக்கு கூட்டு போய் விட்டாங்க. நிறைய டிசைன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு வந்து 16% வேஸ்டேஜ் சொன்னாங்க. மற்ற கடையை கம்பேர் பண்ணும் போது இது ஓகேன்னு எனக்கு தோணுச்சு. பட் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. டைமண்ட் நெக்லஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. டைமண்ட் நெக்லஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸே 1 lakhலேருந்து சொன்னாங்க. ஆல்ரெடி 2 கடையில் நான் சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போதைக்கு 1 lakhல என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. சரவணா ஸ்டோரில் சீட்டு கட்டலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க 1 time இன்வெஸ்ட்மெண்ட் சீட் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஜிஆர்டி, லலிதா, ஸ்ரீகுமரன் மாதிரிலாம் அவங்க வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி சிட்டு ஸ்கீம்லாம் கிடையாது. 1 time இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், அது நான் டேரெக்டாகவே ஜுவல் எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ டைமண்ட் பெண்டன்ட் வித் செயினோட பார்த்தேன். பெண்டன்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதோட செயின் வந்து சும்மா நம்ம குழந்தைங்கள வச்சிருக்கும் போது குழந்தைங்க டக்குன்னு பிடிச்சி இருந்தால் கண்டிப்பாக கட்டாயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசான செயினாக இருந்துச்சு. இங்கே மட்டும் இல்லை, நான் பார்த்த எல்லா கடையிலுமே இருந்த டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்க டைமண்ட் பெண்டன்ட் வித் செயினில் செயின் ரொம்ப மெல்லிசாக தான் இருந்துச்சு. ஸோ நான் பெண்டன்ட் மட்டும் வாங்கிக்கிட்டேன், செயின் அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க பெண்டன்ட் தான் பார்த்தேன். பட் குட்டியாக நீ எடுத்தீங்கன்னா உனக்கு லைஃப் வராது, சீக்கிரமாக அருந்துரும், அதனால வாங்குறது தான் வாங்குற, ஒரு 10,000 மேலே போட்டு நல்ல பெண்டன்ட்டாக வாங்கிக்கோ அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க.
ஸோ கொஞ்சம் பெருசாக பெண்டண்டா பார்த்தே நான் எடுத்துக்கிட்டேன். ஷாப்ல இருக்கவங்க சொன்னாங்க, நீங்க இந்த பெண்டன்ட்டை வந்து நீங்க வச்சிருக்க அந்த கோல்டு செயின்ல அட்டாச் பண்ண முடியாது. அப்படி நீங்க அட்டாச் பண்ணனா அதுல இருக்க ஹூக்கை நீங்க மாத்தி போடணும், கொஞ்சம் மெலிசா இருக்க மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல பெண்டன்ட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் பெண்டன்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்து வீட்டிலே என்னோட ஷார்ட் செயின் இருந்துச்சு, அதுல போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டா அதுக்குள்ள போகவே இல்லை. ஸோ இதுக்கான தனி செயின் வாங்கணும், அப்படின்னா அந்த ஹூக்கு தனியா வாங்கணும். இது எவ்வளோ ஆச்சுன்னு நான் இந்த பில்லையும் அட்டாச் பண்றேன் பாருங்க. ஆனா கஸ்டமர் சர்வீஸ் சரவணா ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ கூடவே இருந்து கைட் பண்ணாங்க. நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் எடுத்து எடுத்து காட்டுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 times ஜிஆர்டில நான் நகைச்சீட்டு போட்டு நகை எடுத்திருக்கேன். ஜுவல்லை பத்திலாம் குறை சொல்ல முடியாது, ஆனா கஸ்டமர் சர்வீஸ் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். 10 வாட்டி கேட்டாதான் 2 வாட்டி எடுத்து காட்டுவாங்க. எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்க எல்லாருக்கும் இப்படிதான் ஆயிருக்கா ஜிஆர்டில எனக்கு சொல்லுங்க. வீடியோ லாஸ்ட்ல இந்த டைமண்ட் பெண்டன்ட்டுக்கான டீடைல்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், பில்லோட பாருங்க. 5000 நோஸ் பின் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நோஸ் பின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைமண்டா நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். நான் அப்படிதான் பண்ணேன். அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் முக்கியமான காரணம். நான் ஸ்ரீகுமரன்லயும் தங்கமலையும் சீட் போட்டிருக்கேன். இந்த இயர் ஃபர்ஸ்ட் மாதிரியே ஜிஆர்டில ஸ்கீம் மாத்தினதால எங்க வீட்டுல இப்போ ஜிஆர்டிலயும் சீட்டு போட்டிருக்காங்க. நான் ஒரு 2-3 இயர்ஸா கண்டினியூஸா சீட் போட்டுட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஜிஆர்டில தான் ஸ்கீம் போட்டிருந்தேன். அப்போ இருந்த சீட்டு ஸ்கீம்ல வந்து நிறைய பெனிஃபிட் இருந்துச்சு. போன இயர் அவங்க ஸ்கீம் மாத்தினதால நான் ஜிஆர்டில சீட்டு போடல, அதுக்கு பதிலா நான் தங்கமயில ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அகைன் ஜிஆர்டிலயும் பழைய ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. போன இயர் வந்து நான் ஜாயின் பண்றப்போ தங்கமயில 18% வேஸ்டேஜ் இருக்க நகை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸ்கீம். அது இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தங்கமயில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரான்ச்ல ஒரு டிசைன் வச்சிருந்தாங்க. எனக்கு அங்க இருக்க கலெக்ஷன்ஸ் பிடிக்கலன்னு சொன்ன உடனே டேப்ல நிறைய டிசைன்ஸ் காமிச்சாங்க. அதுல ஒரு டிசைன் நான் பிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வேற பிரான்ச்ல இருந்து அதை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. நான் ஆன்டிக் மாடல் கேட்டிருந்தேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் 2% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு 2% தானேன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஏன்னா சேர்த்து ஜாயின் பண்ணவே நம்மளுக்கு பிடிச்ச நகையை எடுக்கிறதுக்கு தான், வேஸ்டேஜ் இல்லாம. பிகாஸ் மற்ற கடையில நம்ம போய் ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்தோம்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ டைமண்ட் பெண்டன்ட் பார்க்கலாமா? நான் சரவணா ஸ்டோர் எலைட்ல தான் அதை வாங்கியிருந்தேன், ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க சென்னை டி நகர் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. 15,000ல ஒரு பெண்டன்ட் பார்த்தேன், அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. நம்மளுக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல தான் மேல் கொண்டு 10,000 போட்டு கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இதுக்கு வேஸ்டேஜ் 16% ஆச்சு. இதுல இருக்க கோல்டு வந்து 18 கேரட் கோல்டு தான். இந்த பெண்டன்ட்ல எத்தனை ஸ்டோன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 52 ஸ்டோன்ஸ் இருக்கு. இதுக்கான சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. டைமண்டோட ரேட் மட்டும் 21,000 சம்திங் வந்துச்சு. கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 200 மில்லி இருந்துச்சு. ப்ளஸ் வேஸ்டேஜோட எனக்கு 31,000 கிட்ட வந்துச்சு. சரி பட்ஜெட் நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு செயின் நான் அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டைமண்ட் பெண்டன்ட் எடுக்கவே நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு டைமண்ட் பெண்டன்ட் கிடச்சிச்சு. இது ஒரு ட்ராப் வர மாதிரி இருந்துச்சு. இதோட கோல்டு பார்த்தீங்கன்னா 18 கேரட் வரும். ப்ளஸ் 52 டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ஸ்டோன்ஸ்ல ரொம்ப குட்டி குட்டியா ரொம்ப யூனிக்கா அழகா வச்சிருந்தாங்க. இந்த பெண்டன்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ சும்மா கழுத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நம்ம ஆர்டினரியா போடுற செயினை விட இதுக்கான செயின் வாங்கி போட்டாதான் அது கொஞ்சம் அட்ராக்டிவா, இது கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். 18 கேரட் செயினே கொஞ்சம் திக்கா வர மாதிரி எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். கண்டிப்பா மிடில் கிளாஸ் பீப்புளாலையும் ஒரு 10 to 15,000 வச்சாலே டைமண்ட் பெண்டன்ட் ஆர் ரிங் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்க, அதுதான் இது. இதுல வந்து டைமண்டோட வேல்யூ எவ்வளோ, அப்புறம் வந்து கோல்டோட வேல்யூ எவ்வளோ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. பட் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவோம்னு சொன்னாங்க. டைமண்டோட சென்ட் பார்த்தீங்கன்னா 240 சென்ட் இருந்துச்சு. ஒரு கேரட்டோட ரேட் வந்து 90,000 சொல்லியிருந்தாங்க. ரீசேல் வேல்யூ 90% எடுத்துப்போம் டைமண்டுக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட செயின் வாங்கி அறந்துச்சுன்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம்னு சொன்னாங்க.
18 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 5900 ஆச்சு. அது நீங்க விற்கும் போது எவ்வளோ சேல்ஸுக்கு போதோ அவ்வளோ நாங்கள் எடுத்துப்போம் 100% சொல்லிட்டாங்க. டைமண்டுக்கும் ரீசேல் வேல்யூ 90% நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. டைமண்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும். அன்னைக்கு 18 கேரட் கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 5900 கிட்ட வந்துச்சு. டோட்டல் கோல்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 260 மில்லிகிராம் இருந்துச்சு. வேஸ்டேஜோட சேர்த்து 10,000 ஆச்சு. டைமண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21,000 பக்கம் வந்துச்சு. டோட்டலாக 31,712 ருபீஸ் வந்துச்சு. ப்ளஸ் எங்களுக்கு வந்து 2,400 கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ 29,312 ருபீஸ் வந்துச்சு. ஜிஎஸ்டி மட்டுமே 1000 ருபீஸ் கிட்ட ஆச்சு. டோட்டலி எனக்கு 30,000 கிட்ட வந்துச்சு. 2 months பிஃபோர் 18 கேரட் கோல்டை விட இப்போ 18 கேரட் கோல்டோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் அந்த டைமண்டுக்கான சர்டிஃபிகேட். இதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். கண்டிப்பாக நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.